வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலக தரிசனம் தொலைக்காட்சியின் செய்திகள். வாசிப்பது சிவபாதம் சசிகாந்த். இம்முறை உலக கால்பந்தாட்ட பிரியர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் 2026 FIFA உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டி வரும் ஜூன் 11 ஆரம்பமாக உள்ளது. அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய 3 நாடுகளிலே இம்முறை போட்டிகள் நடாத்தப்படுகின்றன. கடந்த போட்டியின் போது 32 நாடுகள் பங்கேற்ற நிலையில் இம்முறை 48 நாடுகள் பங்கு பெற்ற உள்ளன. கால்பந்து ரசிகர்கள் அனைவரும் இந்த திருவிழாவை ஆவலோடு எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே மீண்டும் தங்களுக்கும் ஈரானுக்குமான சமாதான உடன்படிக்கை ஆரோக்கியமான முறையில் செல்வதாகவும் தாங்கள் கூறிய நிபந்தனைகளை ஈரானும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் மீண்டும் தன் பங்குச்சந்தையை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவ்வாறான பேச்சுக்களை இணையதள பக்கங்களில் வெளியிட்டு வருகின்றமை கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் புதுடில்லியில் 4 நாட்கள் நடைபெற உள்ளது. அமெரிக்கா இந்தியாவின் மீது சுமத்திய வரிச்சுமை காரணமாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலிருந்த பொருளாதார உறவிலே பாரிய விரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இனிவரும் காலங்களில் ஏற்படும் பொருளாதார செயற்பாடுகளை சீராக மேம்படுத்துவதற்காக இந்த இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் 4 நாட்கள் டெல்லியில் நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது நள்ளிரவு வேளையில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 9 பேர் பலியானதோடு 100 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஈரான் மீது அமெரிக்கா நடாத்திய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்காவின் சார்பு நாடான குவைத் மீது ஈரான் பதிலடி தாக்குதலை மேற்கொண்டது. இந்நிலையில் 70 கப்பல்களை ஹோர்மோஸ் நீரிணை ஊடாக ஈரானின் ரேடர்களில் சிக்காது அமெரிக்கா வெளியே கொணர்ந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் பகுதி நேர யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் தொடர்ச்சியாக கடும் மோதல் நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் அறிவிக்கின்றன. தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மீது அதிமுகவினர் பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். ஆட்சிக்கு வந்த பின்னரும் பல்வேறு குற்றச் செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சட்டம் ஒழுங்கு சீரின்மையாக காணப்படுகின்றது. வெறும் அதிகாரிகளை நியமித்தால் மட்டும் போதுமா? அனைவரும் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அதிமுக கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் வாங்கிய கடனுக்காக தந்தையொருவர் தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளை விற்க முயற்சி செய்த சம்பவம் இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைத்தளங்களில் அந்த கொடிய தந்தைக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகின்றன. இம்முறை IPL இறுதிப் போட்டியில் இறுதி வரை ஆட்டமிழக்காது விளையாடி 75 ரன்களை குவித்து தனது அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த விராட் கோலி அவர்களை ஆஸ்திரேலிய துணை பிரதமர் பாராட்டியுள்ளார். முன்னாள் புகழ்பெற்ற வேகப்பந்து வீச்சாளர் வசிம் அக்ரம் அவர்கள் ஹஜ் பயணத்தின் இறுதியில் சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்வின் போது அவர் தன்னுடைய பந்துவீச்சு பாணியில் சாத்தான் மீது கல்லெறிந்தமை பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒருபுறம் சுவாரஸ்யமாக பார்க்கப்படுகின்ற அதே நேரம் மத ரீதியாக சர்ச்சைக்குரிய ஒன்றாகவும் இவர் அவ்வாறு கல்லெறிந்தமை இப்போது பேசு பொருளாக மாறியுள்ளது. ஷியா முஸ்லிம்களை ஒடுக்க தலிபான்கள் முயற்சி செய்து வருவதாக ஆப்கானிஸ்தானிலே குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இன்று இந்தோனேஷியாவின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உலகெங்கும் நடைபெறும் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உலக தரிசனம் செய்திகளோடு இணைந்திருங்கள்.
மற்றுமோர் செய்தி வீச்சில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவபாதம் சசிகாந்த். நன்றி, வணக்கம்.